ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூல் சுரேஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா அதை வச்சு அந்த வேஷத்தை போட்டு பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய நபர். இந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் காவல் படை ரிலீஸ் பண்ணப்பட்ட டயத்தில் ஒரு படம் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த படத்தோட பேரையும் சிங்கப்பெண் காவல் அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறங்கிற பேரில் அந்த படத்தோட அந்த சிங்கப்பெண் காவல் படையோட அந்த ஒரு ஐடென்டிட்டியே வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் அவரோட அந்த நடவடிக்கைகள் இருந்துச்சு. அந்த அது ஏதோ ஒரு அந்த படத்தோட பேரும் வந்து அந்த சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த படத்தோட பேரையும் போடும்பொழுது அது வந்து ஒரு மாதிரி ஒரு பேடாக ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த நபர் தொடர்ந்து இதே விஷயத்த பண்ணுவார். சிம்பு அவர்களோட படத்துக்கு போயிட்டு ஒரு டைலாக் பேசி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது. வேறு ஏதாவது ஒரு கோமாளி ஒரு படம் நடந்துச்சுன்னா அந்த ஒரு கோமாளி படத்தில் போய் கோமாளித்தனமாக மேக்கப் போட்டு போகிறது. அதாவது தன்னை லைம் லைட்டில் வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி மற்ற படங்களையும் இதையும் யூஸ் பண்ணிக்கிறக்கூடியது. இவர் அந்த காலத்துலேருந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். மக்களுக்கு நிறைய பேருக்கு இவர் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் இவர் தொடர்ந்து இதே மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் ஒரு புரிதலுக்குள்ளே வர்ற இவரை பற்றி மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஆள் வந்து ஃபேமஸுக்காண்டி பண்ணுறான் அப்படின்னு. இதற்கு முன்னாடி ஒரு மரண வீட்லேயும் போயிட்டு இதே மாதிரி அந்த மரண வீட்டில் போயிட்டு தன்னோட பாப்புலாரிட்டிக்காண்டி ஒரு சில வார்த்தைகள் பேசி சர்ச்சையானுச்சு. அது டேய் மரண வீட்டில் போயிட்டு என்ன பேசணும் உனக்கு விவசாய இல்லையாடான்னு மக்களை கேட்குற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதன் பிறகு இப்போ பாக்கியராஜ் அவர்களோட அந்த மரண வீட்டுக்கு போயிட்டு இந்த நபர் முருங்கைக்காயோட அவர் ஃபோட்டோவே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்துலையும் அதே மாதிரி தான் பண்ணார். அவரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவர் வந்து இதே மாதிரி ஒரு அப்போ ஒரு இது இவர் வந்து என்னென்னா அந்த பொருளை வச்சு காமெடி பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு இது இங்கிலீஷில் ஒரு பேர் சொல்லுவாங்க. என்னது ஏதோ ஒரு காமெடின்னு சொல்லி அது இங்கிலீஷில் ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த காமெடி பண்ணுறதா நினச்சி அதை எங்கே பண்ணணும்னு விவசாயம் இல்லையா? கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நபரோட தனிப்பட்ட நிகழ்வுகளில் நீங்கள் பப்ளிசிட்டிக்காண்டி இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நபர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது தன்னோட பாப்புலாரிட்டிக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி நபர்கள் மேலே வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருக்கிறது. எடுக்கப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகேவா? பாக்யராஜ் அவர்கள் திரையுலகில் எவ்வளோ பெரிய ஆள்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் நடித்த படத்தில் அந்த முருங்கைக்காய் ஒன்று தான் அவருக்கு வந்து அந்த இதாக இருந்துச்சா? நான் கேட்குறேன். அவரை வந்து எவ்வளோ அவருக்கு வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பல்வேறு சமூக கருத்துக்கள் உள்ள படங்களையும் வந்து எடுத்திருக்காரு. அந்த முருங்கைக்காயை மட்டும்தான் அவரோட அடையாளமாக அந்த இடத்துல மாற்றுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் மிகவும் தவறான விஷயம் மக்களே. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்மளோட தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.